Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து ரெண்டு மேக்ஸ் क्वेश्चन தான் வந்து பார்க்க போறோம். இந்த ரெண்டு மேக்ஸ் क्वेश्चनமே பாத்தீங்கன்னா வேற மெத்தட் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில கேட்கக்கூடிய மெத்தட் சரிங்களா? நிறைய பேர் வந்து டாபிக் வைஸா சம் வந்து கேக்குறீங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி டாபிக் வைஸா சம் வந்து கொடுத்துருக்கோம். சோ பாருங்க இந்த நம்ம முக்கியமான மெத்தட்ல வந்து கம்ப்ளீட் பண்ண பின்னாடி அதுக்கு அப்புறம் நம்ம டாபிக் வைஸா ரிவிஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா? சோ இன்னைக்கு வந்து ரெண்டு சம் பார்க்க போறோம். ரெண்டுமே முக்கியமான சம் 8th ஸ்டாண்டர்ட் சம் சரிங்களா? क्वेश्चन பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் என்னன்னா 7.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு ஸ்பின்னர் ஆனது 6 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு என்ன அப்படினு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா? சோ என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு ஸ்பின்னர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஸ்பின்னர் அப்படின்றத நம்ம ரவுண்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா? சோ இந்த ஸ்பின்னர் ஆனது 6 சம அளவுகளாக வந்து பிரிக்கப்படுது. சோ 6 சம அளவுகள் அப்படினா சோ கிராஸா நம்ம பிரிச்சுக்கலாம். அத என்னன்னா இங்க கோணம் வட்டக்கோணம் சரிங்களா? சோ கோணம்ன்றது வட்டத்திற்குள்ள தான் நம்ம பிரிக்க முடியும். சோ 6 கோண பகுதிகளாக வந்து நம்ம பிரிச்சிட்டோம் சரிங்களா? சோ இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு என்ன அப்படினு வந்து கேட்டிருக்காங்க. ஆரம் வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா? சோ எல்லாமே சமமா இருக்கனால எல்லாத்துக்குமே ஆரம் ஒண்ணுதான். ஒருதோட பரப்பளவு ஒரு கால்வட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டா மீதி 5க்கும் அதே ஆன்சர் தான் வரும் சரிங்களா? சோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆல்ரெடி இதே மாதிரியே ஒரு சம் வந்து நம்ம பார்த்தோம். சோ அந்த சம்ல என்ன கொடுத்திருந்தாங்கன்னா வட்ட வில்லினுடைய நீளம் என்ன அப்படினு வந்து கேட்டிருந்தாங்க. சோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா மேல் பகுதி அதனால சுற்றளவு வந்து கண்டுபிடிச்சு அதில இருந்து ஆன்சர் வந்து கொண்டு வந்தோம் சரிங்களா? சோ இந்த சம்முல வந்து வட்டக்கோணத்தின் பரப்பளவு டைரக்டாவே क्वेश्चनல கேட்டாங்க. சோ நம்ம பரப்பளவு தான் வந்து கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா? வட்டத்திற்குரிய பரப்பளவு ஃபார்முலா என்ன அப்படினா பை ஆர் ஸ்கொயர் சரிங்களா? பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகு இதுதான் வந்து வட்டத்தினுடைய ஃபார்முலா சரிங்களா? இப்போ சம் செய்யலாம். ஆரம் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஆரம் வந்து ரேடியஸ். சோ ரேடியஸ் r வந்து 7.5 சென்டிமீட்டர் வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா 6 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக வந்து பிரிக்கப்படுது அப்படினு வந்து சொல்லிருக்காங்க. சோ எத்தனை அப்படினா 6. அப்ப n = 6 சரிங்களா? சோ ஒரு பகுதி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா மீதி 5 பகுதிக்குமே அதே ஆன்சர் தான் வரும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா 1/n * பை r ஸ்கொயர். சோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம எழுதிக்கிறோம். புரியுதுங்களா? 1/n ஏன் வந்துச்சுனா ஒரு பகுதிக்குரிய பரப்பளவு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ அதனால 1/n வந்து போடுறோம் சரிங்களா? சோ இப்போ ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். n க்குரிய நம்பர் என்னன்னா 6. சோ 1/6 * பை வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஆப்ஷன்ல வந்து பை இருக்கு. சோ பை வந்து அப்படியே போட்டுக்கங்க. போட்டுட்டு r ஸ்கொயர் வந்து 7.5. சோ 7.5 * 7.5 சரிங்களா? சோ இப்போ வந்து இத வந்து நம்ம அடிச்சு போட முடியாது. சோ பெருக்கி தான் வந்து போடணும். இப்போ 75ஐயும் 75ஐயும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 25. சோ 5 35 37 7 5 35 49 50 51 52. சோ 5 12 4 5 6 5 சரிங்களா? சோ நமக்கு என்ன வரும் அப்படினா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அதனால 56.25. சோ 56.25 பை இந்த 6 வந்து போட்டுருங்க சரிங்களா? சோ இப்போ வந்து கேன்சல் பண்ணி பாருங்க. 4 6 6 9 6 54 பாயிண்ட் வச்சுக்கோங்க. 54ல 56ல 54 போச்சுனா பேலன்ஸ் வந்து 2 இருக்கு. அப்ப 22 வருதா? சோ 22ல நமக்கு என்ன வரும்னா 3 18 வரும். அப்ப மீதி வந்து பேலன்ஸ் 4 இருக்கு. அப்ப வந்து 7 வந்து 42 வரும். சோ இது வந்து போய்க்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா? சோ நமக்கு ஆன்சர் என்ன வருதுனா 9.375 பை வருது. சோ பைக்கு வந்து நம்ம வந்து நம்பர் கொடுக்கல. 22/7 வந்து நம்ம எடுத்துக்கல. சோ பை வந்து அப்படியே தான் வரும் சரிங்களா? சோ இதுதான் வந்து ஆன்சர். இந்த இடம் வந்து உங்களுக்கு புரியுதா? இது வந்து கேன்சல் பண்ண முடியல. அதனால நம்ம டைரக்டா பெருக்கி அடிச்சு போட்டுருக்கோம். கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா? அப்ப வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு என்ன வந்திருக்கு ஆன்சர் அப்படினா பரப்பளவு ஆன்சர் என்ன வந்திருக்குனா 9.375 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் சரிங்களா? இதுதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். சிம்பிளான சம் தான்.
ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சம்மு வந்து லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சம்மு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் புக் மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மெத்தடு தான். ஃபார்முலாஸ் வந்து பேசிக்கான ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ஸோ ஆன்சர் வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம் சரிங்களா. ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் வந்து 7 சென்டிமீட்டர் விட்டமுள்ள 4 பதக்கங்கள் சதுர வடிவில் வைக்கும் பொழுது இடையில் அடைப்படும் நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் பையோட வேல்யூ வந்து கொடுத்துருந்தாங்க, டைப் பண்ணலை. ஸோ பை வந்து 22/7 நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். 4 பதக்கங்கள் வந்து சதுர வடிவில் வந்து வச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நிழலிடப்பட்ட பகுதியினுடைய பரப்பளவு வந்து கேட்டிருக்காங்க. நிழலிடப்பட்ட பகுதினா இதுதான். ஸோ இதோட பரப்பளவு தான் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த பரப்பளவை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து இங்கே நம்மளுக்கு சதுரம் வருது சரிங்களா. அந்த சதுரம் வந்து எதில் வந்து ஜாயிண்ட் ஆகுதுன்னா வட்டத்தினுடைய சென்டர் ஆரப்பகுதியிலிருந்து வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகுது சரிங்களா. அப்போ இந்த சதுரத்தினுடைய பரப்பளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டு இந்த கால்வட்டத்தினுடைய பரப்பளவு வந்து மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த நிழலிடப்பட்ட பகுதியினுடைய பரப்பளவு வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ இந்த சதுரத்தின் பரப்பளவுலேருந்து இந்த கால்வட்டங்களின் பரப்பளவை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு வந்து கிடச்சிரும் சரிங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா விட்டம் வந்து 7 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ விட்டம் அப்படின்னா டி வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த சதுரத்தினுடைய பக்க அளவாக வந்து இந்த 7 சென்டிமீட்டர் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இதிலிருந்து இது வரையும் ஸோ 7 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சதுரத்தின் ஒரு பக்க அளவாக 7 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். சதுரத்தின் 4 பக்கங்களும் சமம். அப்போ 4 பக்கமே வந்து 7 சென்டிமீட்டர் தான் வரும். புரியுதுங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஏ. இப்போ ஏ வந்து 7 எடுத்துக்கலாம். டயாமீட்டர்லேருந்து 7 அப்படின்னு வச்சுக்கலாம் விட்டத்துலேருந்து சரிங்களா. ஸோ அடுத்து வந்து நம்மளுக்கு கால்வட்டத்தினுடைய பரப்பளவு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கால்வட்டத்தினுடைய பரப்பளவை கண்டுபிடிக்க நமக்கு என்ன வேணும்னா ரேடியஸ் வந்து வேணும், ஆரம் வந்து வேணும். ஸோ ஆரம் அப்படின்னும் போது 7/2. ஸோ 7/2 அடித்து போட்டிங்கன்னா 3.5 சரிங்களா. ஸோ ஆர் வந்து 3.5, ஏ வந்து நம்ம விட்டத்தை வந்து அப்படியே 7 அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ ஏ 7, ஆர் வந்து 3.5. இப்போ நம்ம சம்மு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ ஆன்சர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சதுரத்தின் பரப்பளவு வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், ஏ ஸ்கொயர் சதுர அலகு சரிங்களா. அப்போ இங்கே ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7. அப்போ 7 × 7 = 49. ஸோ 49 சென்டிமீட்டர் தான் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வந்து சதுரத்தினுடைய பரப்பளவு சரிங்களா. இப்போ நம்ம சதுரத்தின் பரப்பளவு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா கால்வட்டத்தினுடைய பரப்பளவு வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஏன்னா இந்த 4 கால்வட்டம் சேர்ந்ததும் இந்த சதுரம் சேர்ந்ததும் தான் வந்து இந்த நிழலிடப்பட்ட பகுதியில் வந்து இருக்குது. இப்போ 4 கால்வட்டம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கால்வட்டத்தினுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கால்வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னன்னா 1/4 πr² சதுர அலகு சரிங்களா. ஸோ இப்போ 4 கால்வட்டத்தினுடைய பரப்பளவு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால 4 × அப்படின்னு போடுறோம். புரியுதுங்களா. இங்கே 1, இங்கே 2, 3, 4 4 கால்வட்டம் இருக்கனால 4 × அப்படின்னு போடுறோம். போட்டுட்டு 1/4 × பையோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 22/7 × r² வந்து 3.5 வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 3.5 × 3.5 சரிங்களா. ஸோ இப்போ அதை கேன்சல் பண்ணிடலாம். 4 வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 7 35 வந்து அடித்து போட்டோம்னா 0.5 வரும். 7 35 வருதா. ஸோ 0.5 வருது. பேலன்ஸ் இருக்கிறத வந்து பெருக்கி போடுங்க. 35 5 வந்து பெருக்கணும்னா 15 17. ஸோ 17.5 வருது. 22 × 17.5 17.5 22 15 2 அதே தான் வரும். 5 7 2 சரிங்களா. ஸோ எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்னா இங்கே 1 இங்கே 1 2. இப்போ 27.5 வருது. 27 இல்லை, இந்த இடத்துல 3 வருது நமக்கு.
ஏன்னா 2 5 பெருக்குனா 0, 2 7 பெருக்குனா 14 + 1 15, மீதி 1 இருக்குது. 4 2 2 + 1 3. சரிங்களா? அப்போ கீழே இங்கேயும் வந்து 3 வருது. இப்போ என்ன வருதுன்னா நமக்கு 3.8 வரும். சரிங்களா? ஸோ என்ன வருதுன்னா 38.50. ஸோ இதுதான் வந்து நமக்கு 4 கால்வட்டத்தினுடைய பரப்பளவு. சரிங்களா? ஸோ இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நிழலிடப்பட்ட அந்த பகுதியினுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சதுரத்தின் பரப்பளவுலேருந்து 4 கால்வட்டத்தின் பரப்பளவை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ சதுரத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னா என்ன கண்டுபிடிச்சிக்கோன்னா 49 கண்டுபிடிச்சிருக்கோம். 4 கால்வட்டத்தினுடைய பரப்பளவு 38.50ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கழிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 10.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். அப்போ நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு என்னன்னா 10.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து 4 பதக்கங்கள் வந்து இருக்குது. அந்த பதக்கங்களில் வந்து சதுர வடிவில் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதில் நிழலிடப்பட்ட பகுதியினுடைய பரப்பளவு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நிழலிடப்பட்ட பகுதினா இதுதான். இந்த பகுதி கண்டுபிடிக்கிறதுக்கு சதுரத்தின் பரப்பளவு நம்ம கண்டுபிடிச்சி 4 கால்வட்டத்தினுடைய பரப்பளவும் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணி போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம இங்கே அடித்து போட்டு பெருக்கி போட்டனால நமக்கு சம்மு வந்து பெருசாக தெரியுது. ஆனால் பேசிக் இதான். சதுரத்தின் பரப்பளவில் வந்து 4 கால்வட்டத்தின் பரப்பளவு வந்து மைனஸ் பண்ணி போடுறது. ஸோ மைனஸ் பண்ணி போட்டோம்னா ஆன்சர் வந்து நமக்கு 10.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். இது நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற சம்மு, முக்கியமான சம்மு. சரிங்களா? அடிக்கடி இந்த மெத்தடில் எக்ஸாமில் வந்து கொஷின் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த மெத்தட் வந்து கொடுத்துருக்கேன். சம்மு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன கொஸ்டினா, 120 மீட்டர் ஆரமுள்ள வட்டமானது 8 சம அளவுள்ள வட்டகோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது எனில் ஒவ்வொன்றின் நீளம் காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மு மாதிரியே ஒரு சம்மு வந்து நம்ம கொடுத்துருந்தோம். பார்ட் 1ல் வந்து பாருங்கள். ஸோ அந்த பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு இந்த சம்மு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ ட்ரை பண்ணி உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்தது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியான சம்மு தான், ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம மேக்ஸ் முக்கியமான சம்ஸ் வந்து பார்க்கலாம். டாபிக் வைஸாக நிறைய பேர் கேட்குறீங்க. டாபிக் வைஸாக நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.